பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே நாம் தொடர்ந்து தியானிக்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது அங்கே மொழி ரீதியான வெவ்வேறு இனக்குழுக்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டார்கள். அவர்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் எழும்பியது என்று நாம் நினைத்து கொள்ள வாய்ப்புண்டு. ஆனால் நாம் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் எங்குமே ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு மொழி உண்டு, ஒரு பாஷை உண்டு. அவர்கள் தங்களுக்கென்று இருக்கிற அந்த மொழியின் அடிப்படையிலே ஒன்றிணைவார்கள். அவர்கள் தேசம் மாறுபட்டிருக்கலாம், இல்லை என்றால் அவர்கள் வாழக்கூடியதான அந்த பிராந்தியங்கள் மாறி இருக்கலாம். என்றாலும் மொழி என்ற ஒரு அமைப்பிலே ஒன்றிணைந்து கொள்ளுவார்கள். இதுதான் உலக மரபு. உதாரணமாக, இலங்கையில் வாழக்கூடிய தமிழராக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழராக இருந்தாலும் சரி, மலேசியாவில் வாழக்கூடிய தமிழராக இருந்தாலும் சரி, எல்லோரும் தமிழர்கள் என்கிற ஒரு விஷயத்திலே நாம் ஒன்றிணைவோம். இது நமக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் நடுவிலே இது வழக்கமாகவே இருந்து வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த யூத இனம் மாத்திரம் அவர்கள் மொழி அடிப்படையிலே ஒன்றிணைவதில்லை. அவர்கள் தங்களுடைய இன அடிப்படையிலே தான் ஒன்றிணைந்தார்கள். பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்திற்கு பிற்பாடு ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் பல இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். தீத்துராயனுடைய காலத்திலே முற்றிலுமாக சிதறடிக்கப்பட்டார்கள். மிக சொற்பமானவர்களே எருசலேமில் இருந்தார்கள். தேசம் எங்கும் உலகமெங்கும் பல்வேறு பிராந்தியங்களுக்கு கடந்து சென்றார்கள். அவர்கள் எங்கே சென்று குடியேறுகிறார்களோ அங்கே இருக்கிறதான அந்த மொழியை அவர்கள் படித்துக் கொள்வார்கள், அந்த மக்களோடு இணைந்து வாழ்வார்கள். ஆனால் தாங்கள் யூதர்கள் என்கிற விஷயத்திலே அவர்கள் பிரிந்து நிற்பார்கள், தனித்து நிற்பார்கள். அதிலே அவர்கள் யாரோடும் எந்தவித காம்ப்ரமைஸும் வைத்துக் கொள்வதில்லை. அதனால்தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடும் அவர்கள் ஒன்றாய் இணைந்து சியோனிய இயக்கம் என்ற ஒரு அமைப்பின் கீழாக ஒன்றிணைந்து இஸ்ரவேல் என்கிறதான தாங்கள் இழந்து போன தேசத்தை மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. 1948 மே மாதம் 15ஆம் தேதி இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவானது. ஆகவே இவர்களை ஒன்றிணைத்தது எது என்று சொன்னால் அவர்களுடைய யூத இனம். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஒன்றிணைந்தார்கள். இந்த 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது கிரேக்கர்கள் என்று சொன்னால் அவர்கள் வேறு குழுவினர் என்று நினைக்க வேண்டாம், எல்லோருமே யூதர்கள் தான். ஆனால் இந்த ஹெலனிஸ்டிக் பீரியட் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மயமாக்கல் அந்த சூழல், அந்த கால சூழலை நாம் புரிந்து கொண்டால்தான் புதிய ஏற்பாட்டையே புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது மகா அலெக்சாண்டர் படையெடுத்து வந்து தேசம் அனைத்தையும் தன்னுடைய கைகளின் கீழாக கொண்டு வருகிறான், அவ்விதமாய் வரும் பொழுது மத்திய ஆசியா முழுவதையுமே கைப்பற்றுகிறார்கள். அதற்கு பிற்பாடு பல நூற்றாண்டுகள் இந்த கிரேக்க சாம்ராஜ்யங்கள் அந்த பகுதி முழுவதிலும் காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ரோம சாம்ராஜ்யம் வருகிறது. இந்த ரோம சாம்ராஜ்யம் மாறினாலும் அவர்கள் அதற்கு முன்பாக இருந்த கிரேக்க கலாச்சாரத்தையே பின்பற்றுகிறார்கள். இன்னொன்று, கிரேக்க மொழியானது ரொம்ப எளிதான மொழி. ஆங்கில மொழியைப் போல அதற்கு 24 உயிரெழுத்துக்கள் தான் உண்டு. அந்த ஏபிசிடி என்று சொல்லி நாம் சொல்லுகிற அதே மாதிரியான அமைப்பு தான் அதிலும் உண்டது.
ஆகவே அதை எளிதாக கற்றுக்கொள்வார்கள். எல்லா பக்கமும் அது வேகமாக பரவியது. இப்பொழுது ஹிந்தி எப்படி எல்லா இடத்துலையும் வேகமாக பரகுது? காரணம், அதற்குள்ளாக பெரிய விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. ஆனால் கற்றுக்கொள்வது எளிதான ஒரு விஷயம் என்கிறதுனாலே அது வேக வேகமாக பரவும் வல்லமையுடையதாக இருந்தது. ஆகவே யூதர்கள் தங்களுக்கான மொழியாகிய எபிரேயத்தை மறந்தார்கள். எபிரேயம் அவர்களை விட்டு சுத்தமாக ஈடுபட்டு போனது. காலப்போக்கிலே அவர்கள் தங்களுக்கென்று ஒரு வேதாகமத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் போதும் கூட அதை அவர்கள் கிரேக்கத்தில் தான் எழுதினார்கள். லெக்சிகான் என்று சொல்லி ஒரு வேதாகமத்தை அவர்கள் தங்களுக்காக ஆயத்தம் பண்ணினார்கள். லெக்சி என்றால் 70. அந்த 70 ஆண்டு காலம் வெளியில் இருந்ததை நினைவு கொண்டு அவர்கள் வெளியிடங்களிலே வாழ்ந்த அந்த காலங்களில் அவர்கள் ஒன்றாய் கூடி தங்களுடைய வேதத்தை அவர்கள் கிரேக்கத்திலே படிக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே இங்கே வந்து அமர்ந்திருப்பவர்கள் யார்? பெந்தேகஸ்தே தினத்திலே அந்த பண்டிகைக்காக வந்தவர்கள், பல்வேறு தேசங்களிலிருந்து வந்தவர்கள். எனவேதான் இங்கே அவர்கள் பல பாஷைகளிலே அபிஷேகம் பெற்ற சீஷர்கள் பேசும் பொழுது நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டவர்கள் எல்லோருமே யூதர்கள் தான். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கொர்நெலியுவின் காலம் வரையிலும், கொர்நெலியுவை சந்திக்கிற பேதுரு சந்திக்கிற அந்த 10ஆம் அதிகாரம் வரையிலும் யூதர் அல்லாதவர்கள் ஒருவரும் கிறிஸ்தவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோருமே யூதர்கள் தான். 2 பிரிவு தான் இருந்தது. ஒன்று நேட்டிவ் ஜூஸ், இன்னொன்று கிரீக் ஜூஸ். கிரேக்க கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள். யூத கிறிஸ்தவர்கள் அந்த இடத்திலேயே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் கிரேக்க கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள். அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கு வாழ்ந்து பண்டிகைக்காக எருசலேமுக்கு வந்தவர்கள். யூதர்களுடைய தால்மூட் என்று சொல்லி ஒரு வழிகாட்டு நெறிமுறை அவர்களுக்கு உண்டு. அந்த தால்மூட் நெறிமுறைகளை பரிசேய சங்கத்தார் அதை மிக சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பரிசேய சங்கத்தார் அந்த விஷயத்தை அவர்கள் எவ்விதமாக வடிவமைத்திருந்தார்கள் என்று சொன்னால், எல்லா முக்கியத்துவமும் நேட்டிவ் ஜூஸ், அங்கே இருக்கக்கூடியதான எருசலேம் யூதர்களுக்குத்தான் அதை அவர்கள் வடிவமைத்தார்கள். அப்படி என்றால் வெளியூர்லேருந்து வரக்கூடிய மற்ற பகுதிகளிலே வாழ்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எருசலேமுக்கு வருகிறவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் 2ஆம் தர குடிமக்களாக பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு தால்முட் குறிப்புகளே இருக்கிறது. இதே வழக்கம்தான் இப்பொழுது திருச்சபை அமைந்த காலத்திலும் அது தொடர்கிறது. அங்கே அவர்களுடைய இயல்பான அமைப்பின்படியே, அவர்களுடைய இயல்பான தன்மையின்படியே அவர்கள் அங்கே செயல்படுகிறார்கள். எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கிரேக்க கிறிஸ்தவர்களுக்கு பாரபட்சமான ஒரு போக்கை அவர்கள் காண்பிக்கிறார்கள். இது கடைசியிலே முறுமுறுப்பிலே முடிகிறது. நீங்கள் வேறுபட்ட நிலையிலே செயல்படுகிறீர்கள். வேண்டுமென்றே எங்களை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள், புறக்கணிக்கிறீர்கள். பெருக்கம் ஏற்படும் பொழுது இவ்விதமான முறுமுறுப்புகளும் பிரச்சனைகளும் நடைமுறை சிக்கல்களும் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு தொடர்ந்து இந்த அத்தியாயத்தை படிக்கும் பொழுது நாம் அதை எளிதாக கற்றுக்கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே பிரிவினை என்பது மொழியின் அடிப்படையில் அல்ல, இனம் சார்ந்தது என்பது யூதர்களுக்கு தனிப்பட்ட காரியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு தொடர்ந்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய சமூகத்திலே நாங்கள் வேதத்தின் மகத்துவங்களை ஆழ்ந்து கவனிப்பதற்கு ஏதுவாக அதனுடைய பின்னணியங்களை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த பின்னணியங்கள் எங்களை இருதயத்திலே நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை தொடர்ந்து கவனிக்கத்தக்கதான கிருபைகளை தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.